அனைவருக்கும் வணக்கம். வர்ற பிப்ரவரி 8ஆம் தேதி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய இம்பார்ட்டண்டான நிறைய விஷயங்களை விட்டுட்டு இந்த எக்ஸாமுக்கு பல நாட்களாக, பல மாதங்களாக, சில பேர் பல வருடங்களாக கூட இந்த எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி இதே குரூப் 2A போஸ்ட்டில் உட்காந்துருக்க எல்லாருமே இந்த ஒரு நாளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் சந்தித்து அதை வெற்றி பெற்று வந்திருப்பாங்க. ஸோ ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் சக்ஸஸ் ஆனவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ இந்த நாள் என்னுடைய நாள், இது நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போய் உட்கார்றதுக்கான நாள் அப்படின்னு நினச்சி இந்த எக்ஸாமினேஷனை ரொம்ப நம்பி, அவங்களையும் நம்பி எழுதின எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் நம்பணும். ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன கோர்ஸோடு நான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், த ஒன்லி way to achieve the impossible is to believe it is possible. ஸோ நீங்களுமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்த நாளில் இருந்தே நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்ல விஷயம், இந்த எக்ஸாமை நீ பாஸ் பண்ண முடியுமா, உனக்கு இந்த வேலை கிடைக்குமா, ஸோ நீ அந்தளவு படிக்க மாட்டியே, உன்னால் இதை சால்வ் பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் போகணுன்னா காசு கொடுத்தா தான் போக முடியும், அப்படி இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இம்பாசிபிள். ஸோ அப்போ நம்மளை ஒரு இம்பாசிபிளான விஷயத்துக்கு நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது. அது என்னென்னா, உங்களை நீங்கள் நம்பணும், இது என்னால் முடியும், இட் இஸ் பாசிபிள், அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஒரு நாளை உங்களுடைய வெற்றி நாளாக நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுதுங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டாக 2-3 டிப்ஸை நான் உங்கள் கையில் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ முதலாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறீங்களோ அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா முந்தின நாளே பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 ஜெராக்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் பிராண்டாக எடுத்துக்கோங்க, மாறி மாறி எடுக்க வேணாம். அது நல்லா எழுதுதான்றதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் எழுதி கூட ஒரு 2 மினிட்ஸ் எழுதி செக் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகக்கூடாது. ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு அனலாக் வாட்ச் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8 o'clockே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை ரீச் ஆகுங்க. லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய பதட்டங்கிறது நம்மளாவே செயல்பட விடாமல் தடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நீங்கள் முன்னாலே வந்துடுங்க. ஸோ பெட்டர் உங்களுக்கு பக்கத்துலேயே எக்ஸாமினேஷன் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா முந்தின நாள் கூட போய் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அதை போய் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எப்படி ரீச் ஆகலாம் அப்படின்றத என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், நம்ம படித்தது வருமா, நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்ததை தவிர வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றும் நடக்க போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க. ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம எக்ஸாமினேஷனுக்காக கொடுத்துட்டோம். இனிமேல் வேலை வாங்குறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கணுமே தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்கிறது நம்ம வேலையாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களை நம்பி, உங்களுடைய திறமையை நம்பி, நீங்கள் படித்த எஃபோர்ட்டை நம்பி, நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க்கை நம்பி இந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போங்க. ஸோ டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி மட்டும் எக்ஸாமினேஷன் போடுங்க. ஸோ அதுக்கு தான் வாட்சை வேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ டைமை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமியில் நிறைய டெஸ்ட்டஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாடல்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுதுன்றப்ப நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் ப்ராக்டிஸ்டாக வந்துட்டீங்க. ஸோ இனிமேல் அதை எழுதி இந்த வேலையை மட்டும் தான் வாங்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதிய போகிற என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமில் வெற்றி பெற்று அரசு வேலையை பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நம்ம அகாடமியோட வெற்றி விழாவில் நம்ம எல்லோரும் ஒன்றா சந்திப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.